வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ரியல்மி நார்சோ 30 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நார்சோ 30ல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நார்சோ 30, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்சோ 30 5G. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது நார்சோ 30. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த சென்சேஷனல் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து லைனாக வந்து மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல மொபைல்ஸும் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரியல்மி நார்சோ 30 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. நார்சோ 30ல் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 4GB RAM அண்ட் 6GB RAM அப்படின்ட்டு. நார்சோ 30 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM மட்டும்தான் வருது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் மட்டும்தான். நார்சோ 30ல் உங்களுக்கு வந்து ஒரு 4G பேண்ட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நார்சோ 30 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இல்லை வேற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ரியல்மி நார்சோ 30 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் கலரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லெட்ஸ் அன்பாக்ஸ் நார்சோ 30. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஒயிட் கலரில் ஃபீல் த பவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேடியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து அழகாக wrap பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து சி டைப் பின் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி இருக்குது. அண்ட் ஃபைனலி சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் சார்ஜர். இது வந்து 30 வாட்ஸ் டாட் சார்ஜர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுக்கு வந்து யூஷுவலான ஸ்பீடோட வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்சோ 30 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அட்ராக்டிவான ப்ளூ கலர். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இங்கே மட்டும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கார்ஸ்லாம் வர அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் வந்து எல்லா கேமராவும் லைனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 அண்ட் ஃப்ளாஷ். அதுவும் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கேப்பபிலிட்டி வந்து 5000 mAh கொடுத்துருக்கறனால கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனோட பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 3.5mm ஜாக் கொடுத்துட்டாங்க. நிறையா ஃபோன்ஸில் வந்து இப்போ 3.5mm ஜாக் வரதில்லை. அதனால நீங்கள் வந்து பழைய இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடுது. அதுக்குன்னு கனெக்டர் தேடிட்டு இருக்கணும். பட் இங்கே வந்து 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பட்டன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டன்ஸுமே இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து செகண்டரி மைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கார்னரில் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஃபோன்லேயுமே வந்து இந்த மாடல் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம நார்சோ 30 ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்சோ 30 வந்து ஆன் ஆயிடுச்சு. அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர 95% ஆஃப் த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸில் தான் வருது. அண்ட் இப்போ வந்து நம்ம நார்சோ 30யோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. RAM வந்து 4GB இருக்குது. அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 11 வருது. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராஸ். அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம நார்சோ 30யோடைய சிம் ட்ரே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 வச்சுக்கலாம், சிம் 2 வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஸ்லாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர் இல்லை. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 64GB இருக்குங்க. அவைலபிள் பார்த்தீங்கன்னா 49, அதாவது கிட்டத்தட்ட 50GB அவைலபிள் அப்படின்னு காட்டுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Narzo 30ல நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆகி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து Amazon இருக்குது, Facebook இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து Snapchat இருக்குது. அண்ட் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆகி கொடுத்தனால நீங்கள் வந்து இதை உட்காந்து ஒன்றுனா டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு மெமரிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 64GBயில் வந்து 50GB தான் வந்து அவைலபிள் காட்டும். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கவே இல்லை, வெறும் சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Narzo 30யோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர பெரும்பாலுமான ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் தான் வருது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, எதுக்காக இருந்தாலும் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சைஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளேயோட வருதுங்க. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர AMOLED, சூப்பர் AMOLED அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வைஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கேம் விளாட்றதுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். Narzo 30யோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Helio G95 ப்ராசரோட வருது. இந்த ப்ராசரை ஸ்பீடப் பண்ணுற விதமாக ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. Narzo 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் வருதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB மெமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM and 128GB மெமரி. இது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டும் உங்களுடைய மெமரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ Narzo 30யோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே நீங்கள் வந்து எந்த கேமராஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரியான கேமராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கான்ஃபிகரேஷன் தான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து உங்களால் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஸ்லோ மோஷன் வீடியோலாம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதில் வந்து EIS எல்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க கொஞ்சம் ஷேக் ஆகுதுனா கூட இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி உங்களுடைய அவுட் வந்து நீங்கள் நினச்சதை விட நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080p வரைக்கும் எடுக்கலாம். ஓவரால் நீங்கள் வந்து கேமராவில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஒரு ஆவரேஜான யூஸ் தான் இருக்குது, நான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் போனால் ஃபோட்டோ எடுப்பேன், இல்லைனா எனக்கு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ஃபோட்டோஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது மீட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Narzo 30யோடைய சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபோனில் தான் வேலைகளே செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது பேட்டரி வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ 5000 mAhங்கிறது ஒரு அமேசிங்கான பவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 minutesல வந்து ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஃபுல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட 5000 mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நாள் சஸ்டெயின் ஆகக்கூடிய பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். Narzo 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க, ரேசிங் ப்ளூ அண்ட் ரேசிங் சில்வர். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12,499 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Narzo 30 ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் அமேசிங் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் வந்து 5G தேவையில்லை, எனக்கு வந்து 4Gலேயே ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து Narzo 30 ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா Narzo 30 ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் அமேசிங் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் வந்து 5G மொபைல் தேவையில்லை, எனக்கு ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து Narzo 30 வந்து ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். Narzo 30யோடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.